தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, கணவன், மனைவி. கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் எந்த சந்தோஷத்தை தேட போறீங்க? எனக்கு ஒண்ணு புரியலைங்க. எதை வச்சு இவங்க நிறைவான மகிழ்ச்சி வெளியில தான் பேச வந்திருக்காங்கன்னு. ஒத்துக்கிறேன், வெளியில மகிழ்ச்சி இருக்குன்னு. ஆனா அது நிறைவான மகிழ்ச்சியா? நிறைவான மகிழ்ச்சினா என்னங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுத்துறதா, இல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பைசாவை முழுசா வெளியில போய் வேட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேரு நிறைவான மகிழ்ச்சியா? வெளியில இருக்கிற மகிழ்ச்சி வாடகை வீடு மாதிரி, சரி, டெம்பரரி தான். மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடும். வீட்டுல கிடைக்கிற மகிழ்ச்சி சொந்த வீடு மாதிரி, எப்பவும் பர்மனன்ட். மின்னல் மாதிரி வந்துட்டு போற மகிழ்ச்சி நிறைவானதா? நிரந்தரமா தங்குற மகிழ்ச்சி நிறைவானதா? குக்கர் விசில் சத்தத்துல அம்மா சமையல் மனத்துடன் எழுந்து அப்பாக்கு தெரியாம நைஸா மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரை ஒழிச்சு வச்சு தம்பி தங்கைகளோட சண்டை போட்டு இதுல இல்லாத சந்தோஷம் வெளியில எங்கெங்க கிடைக்கும்? முதல்ல வெளியில எங்க போக முடியுது சொல்லுங்க? எங்க போனாலும் டிராபிக் ஜாம். இதுல பார்க்கிங் வேற கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு மாலுக்கு போவோம், இல்ல ஊரை சுத்துவோம். ஊரை சுத்தும் போது கண்டதை வாங்கி தின்னு தின்னு வீங்கத்தான் வீங்குவோம். வீட்டுல மகிழ்ச்சி செலவு செய்யாம கிடைக்குதுங்க. வெளியில மகிழ்ச்சி செலவு செஞ்சாதாங்க கிடைக்கும். ஒரு நண்பர் சொன்னாரு, என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்காத எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு. அப்படியா, என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டேன். வீட்டுல சமையலே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஜோக்குக்காக வேணா நல்லா இருக்கலாம். கணவன் மனைவி குடும்ப உறவுல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? பட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? துட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? வராது. இல்ல நகை நட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? வராது. விட்டு கொடுத்தாதாங்க மகிழ்ச்சி வரும். சாம்பார் வெங்காயம் சலிக்காது தின்னாலும் அதுக்கு என உலகத்துல இல்லவே இல்ல. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்ல. என்னதான் வெளியில சுத்தினாலும் வீட்டுல வந்து மனைவி கையால சாப்பிடுறது இருக்கு, அது மாதிரி வரவே வராதுங்க. இப்ப பசங்கள்லாம் வெளியில சுத்துறாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் போறாங்க, அட்வென்ச்சர் ஐலண்ட் போறாங்க. அவங்களுக்கு வெளியில தான் சந்தோஷமா. போற இடத்துல பீட்சா பர்கர்னு கண்டதை தின்னு வயறு கர்ருங்கிறதே அம்மா கை வத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் தாங்க ஞாபகத்துக்கு வரும். சகல மச்சி மச்சான்னு என்னதான் வெளியில அலைஞ்சாலும் என்னதான் வெளியில சுத்தினாலும் தூரத்துல அப்பா தலை தெரியறதே அலர்ட் ஆயிக்கடா ஆறுமுகம் அப்படின்னு அலாரம் அடிப்பாருங்க. அதுக்கு பேரு அப்பா மேல பையனுக்கு இருக்கிற மரியாதையும் அப்பாவுக்கு பையன் மேல இருக்கிற பாசமும் தாங்க காரணம். அதுதாங்க வீட்டுல மகிழ்ச்சி. இப்பெல்லாம் ஷாப்பிங்க்கு போறதுன்றது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுது. ஷாப்பிங்க்கு போனா நல்லா தான் இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, மனசெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. எல்லாம் பார்க்கறது வேணுங்கன சாமான வாங்கும் போதும் நல்லா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் வெளியில தான் மகிழ்ச்சியோ அப்படின்னு கூட தோணுது. ஆனா வீட்டுக்கு வந்து கணக்கு பார்க்கும்போது கணக்கு எங்கெங்க பார்க்குறோம்? கார்டை தேய்ச்சி வாங்கிட்டு வந்துடுறோம். மெசேஜ்ல யுவர் கிரெடிட் கார்டு லிமிட் எக்ஸீடட்னு வர்றதே மனசு கடந்து அழுகுதுங்க. வாங்கினது தேவையில்லையோ, அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கலாமோ, வீடே நிம்மதிப்பா, இனிமே வெளியிலேயே போகக்கூடாது, போனா அனாவசிய செலவு தான் மனசு கடந்து பதறுதுங்க. இதுல எப்படி வெளியில மகிழ்ச்சி கிடைக்கும்? வீட்டுல மகிழ்ச்சி தங்க நகை மாதிரி, அதன் தரம் நிரந்தரம். வெளியில மகிழ்ச்சி கவரிங் நகை மாதிரி, பார்க்க பளபளன்னு தான் இருக்கும், 10 நாள்ல பல்ல இடிச்சிடும்.
இப்ப பண்டிகைன்னு எடுத்துக்கோங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம அப்பச்சி, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி எல்லாரும் ஒண்ணா கூடி புது துணி போட்டு பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி விதவிதமா பலகாரம் செஞ்சு அந்த பலகாரத்தை செய்யும் போதே பாதி வெந்ததும் வேகாதுமா அம்மாவுக்கு தெரியாம பாதி தெரிஞ்சது பாதின்னு எடுத்து தின்னு அந்த சந்தோஷமே தனிதான். வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்பப்ப வாழ்க்கைக்கு பயனுள்ள தங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. அவங்க அறிவுரைப்படி நாம வாழும்போது அதுல ஏற்படுற நன்மைகளும் சந்தோஷமும் வீட்டுல தான். இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். குடும்பங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி. அதுல குரங்குலேருந்து குருவி குஞ்சு வரைக்கும் எல்லாம் இருக்கும். வெளியில அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்து இந்த ஆலமர நிழல்ல வந்து பாருங்கப்பா, அதோட சுகமே தனி. வெளியில தான் சந்தோஷம்னா ஃபீல் லைக் அட் யுவர் ஹோம், ஹோம்லி ஃபுட் அப்படின்னு ஏன் ஆட் கொடுக்குறாங்க? ஹோம்னு வந்தாலே அங்க சந்தோஷம்ன்றது வந்து ஒட்டிக்குது சார். எதிரணியில உட்கார்ந்துட்டு ஐயோ வடப்போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள்லாம் இப்ப வீட்டுக்கு தானே நேர போறீங்க, இல்ல வெளியில நிரந்தர மகிழ்ச்சியை தேடி போக போறீங்களா? வெளியில கிடைக்கிற மகிழ்ச்சி ஊறுகாய் மாதிரி.